ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்களுமே ஹாலில் இருந்து நடந்து வந்துட்டு அச்சச்சோ இன்னைக்கு தான் அந்த ஜொலிக்கக்கூடிய சூரியனுடைய ராத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் மயங்கி விழுந்துட்டாங்க. வீட்டில் உள்ளவங்களுமே வந்து என்னம்மா ஆச்சு ரோஷினி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மனுமே அப்படி வந்து பார்த்தா அவன் மயங்கி கிடக்குறா. அப்போ ருபினா அம்மாவுமே அந்த இடத்துக்கு வந்து நான் தான் சொன்னோம்ல இதுதான் நடக்கும்னு, யாராச்சும் என்ன நம்புனீங்களா, சொன்னது தானே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ ஒண்ணுமே பேச முடியல, அமைதியா நின்றுட்டு இருக்கான். இவங்களுமே அவகிட்ட போய் அவளுடைய ஹார்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. வீட்டில் உள்ளவங்களும் குடும்பத்தில் உள்ளவங்களும் எதுவுமே செய்ய முடியல, ஏன் அப்படின்றது தெரியல. அப்போ அவங்களுமே இந்த ஹார்ட்டுக்கு தகுதியானவன் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹார்ட்டுக்குள்ள அப்படி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அம்மனுமே வந்துட்டு ரோஷினி ரோஷினி எந்தி அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டு இருக்கான். அவளால எந்திக்கவுமே முடியல. அப்போ ருபினாமாவுமே சொல்றாங்க நான் தான் சொன்னனே அவளால எந்திக்க முடியாது, அவ செத்துட்டாப்பா அப்படின்னு சொன்னா நீங்க வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்களுமே வந்து அந்த ஜின்ஸ் முன்னாடிலாம் வந்திருக்கோம்ல, ஸோ அதெல்லாம் கூப்பிட்டு இங்கே பாருங்க இவங்க மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நீங்கள் இவங்களை சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நிற்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களில் உள்ளவங்க எல்லாருமே குடும்பத்தில் உள்ளவங்களையும் சாவடிக்கிறாங்க, ரேஹான் ஷைரியுமே சாவடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே ஷைரி ரேஹான் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பாட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோவுமே கத்தியால குத்திடுறாங்க. அப்போ அவனுமே பொண்டாட்டிக்கிட்டேயுமே படுத்து இந்த மனுஷர் ரோஷினி என்னால் உங்களை காப்பாற்ற முடியல அப்படின்ட்டு மயங்கி கிடக்குறான். என்னடா இது குடும்பத்தில் உள்ளவங்களும் செத்துட்டாங்க, ஹீரோவும் ஹீரோயினும் செத்துட்டானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சு அல்லாஹூ இதெல்லாம் கனவா, ஆனால் அந்த கனவையே இப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சு இருக்கும்போது டக்குன்னு வீட்டில் உள்ளவங்கலாம் வந்து என்னமா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டா இல்லை அது அப்படின்னு சொல்ல வரா. என்னதான் ஆச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஆமாம் நாங்கள் நல்லா இருக்கோம் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லவுமே அந்த ரூபினா அம்மா அவங்க எல்லாரையுமே சாவடிக்கிறாங்க, நான் என் கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ரிங்கை பார்க்கவுமே அப்போ அம்மா ஏதோ சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் என்கிட்ட. அந்த ரூபினா அம்மா அந்த ஹார்ட்டுக்கு வர்த்தே கிடையாது, நான் உங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா வீட்டில் உள்ளவங்களும் அம்மாக்காரவங்களும் சொல்றாங்க நீ சொல்றது நல்லதுதாம்மா, நானே இந்த விஷயமா உன்கிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னா ஆமாம்மா ஆனால் அவங்க இவ்வளோ தூரம் போவாங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்கு நான் அந்த ஹார்ட்டை கொடுக்க மாட்டேன், நிச்சயமா நம்ம போராடணும். சரி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவியா நீ அப்படின்னு சொன்னா உங்களுக்காக நான் என்னன்னாலும் செய்வேன், என்ன செய்யணுமோ செய்யலாம், நம்ம ருபினா அம்மாக்கு எதிராக சண்டை போடலாம் அப்படின்னு சொன்னா சரி இந்த ஹார்ட்டை மட்டும் அவங்கள்ட்ட கொடுக்க கூடாதுன்னு இவங்க ஒரு முடிவு பண்றாங்க. அப்புறம் பார்த்தா இவங்கெல்லாம் ஹாலுக்கு வந்து தான் நின்றுட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஷைரிட்ட சொல்லியிருப்பா போல ரோஷினியுமே, அதனால இவளுடைய வயிற்றுல இருக்கிற குழந்தைய அவளுடைய வயிற்றுக்கு மாத்திட்டு இருக்காங்க. அப்ப அவளுமே சொல்றா இந்த ஃபைட்ல என்னன்னாலும் ஆகலாம், ஸோ என்னுடைய பறக்காத குழந்தைய வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது, அதனால என்னுடைய குழந்தைய கொஞ்ச நேரத்துக்கு நீ வச்சுக்கோ ஷைரி அப்படின்ற மாதிரி அவன் அந்த த்ரெட் மூலியமா ஷைரி கிட்ட அவளுடைய குழந்தைய அனுப்பிச்சிட்டு இருக்கா. என்னன்னு தெரியல வீட்டுல ஃபுல்லா புகையா இருக்கு. அப்போவுமே பேபி வந்து என்ன வீட்டுல திடீர்னு புகையா வருது, இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையே அப்படின்னு முடிச்சுட்டு இருந்தா வீடே அப்படி கருங்காடா மாறுது. எல்லாத்துக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு. இங்க என்ன நடக்கு, திடீர்னு ஏன் வீடு இப்படி மாறுச்சு அப்படின்னு கேட்டா அதான் தெரியலையே அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு அந்த இடத்துக்கு ருபினாமா வந்துட்டாங்க. நான் தான் சொல்லியிருந்தோம்ல ரோஷினி வா சீக்கிரம் அப்படின்னு கூப்பிட்டா அவளோ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா உனக்கு சொன்னதுல ஞாபகம் இல்லையா, இல்லைன்னா என்ன பண்ணுவேன் உன் குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கும் வேற வழியும் தெரியல. அவளுமே போயிட்டு இருக்கும்போது அம்மனுமே வந்து ஒரு நிமிஷம் ருபினாமா நீங்க என்ன சொன்னீங்க, அர்மான ஃபர்ஸ்ட் கொடுங்க அதுக்கப்புறம் ரோஷினியை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னா இல்ல ஃபர்ஸ்ட் நீ ரோஷினி வா உன்னுடைய ஹார்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நான் அர்மானம் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாது, ஃபர்ஸ்ட் நீங்க அர்மானம் கொடுங்க அதுக்கப்புறம் ரோஷினி வருவா சரியா ரோஷினி அப்படின்னு சொன்னா அர்மான் தானே இப்போ வேணும் எனக்கு ரொம்பலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேஜிக் டோரை யூஸ் பண்ணி அர்மானமே அந்த இடத்துல வர வச்சிட்டாங்க. தென் நம்ம ஹீரோவுமே அர்மான தூக்கி வச்சுக்கிறான். இப்போ வரியா ரோஷினி அப்படின்னு கேட்டு இருக்கவும் அவளுமே நான் வரமாட்டேன், எங்க அம்மா எனக்கு இல்லூஷனா எல்லாத்தையுமே காமிச்சிட்டாங்க, நான் உங்களுக்கு இந்த ஹார்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என் குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே சாகடிச்சிருவீங்க அப்படின்னு சொன்னா நான்சென்ஸ் மாதிரி பேசாத ரோஷினி என்ன நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா ஆமா ருபினாமா இதான் உண்மை அப்படின்னு சொல்லவுமே டக்குன்னு நம்ம ஹீரோவும் அங்க இல்ல அம்மன் இங்க போனா அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோ அப்படி கெத்தா இங்க வந்து நின்றுட்டு இருக்கான். இவன் ஏன் இங்க வந்தான் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு ஃபிளாஷ் கட் காமிக்கிறாங்க. அதுலயுமே ரோஷினியோட அம்மாட்ட கேட்டிருப்பான் போல இந்த மாதிரி அவங்கள டிஃபீட் பண்ணணும்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்ல, அந்த இடத்துல நீங்க உங்களுடைய பவர்ஸை வச்சு நீங்க வந்து அந்த இடத்துல மூணை மட்டும் தான் ஃபுல்லா கொண்டு வரணும், சன் அந்த இடத்துல இருந்து போயிடணும், அப்படி போனா உங்களுடைய பவர்ஸுமே போக சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நான் ரோஷினிக்காக எந்த எல்லைக்குனாலும் போவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் போல. தென் அதைத்தான் இங்க வந்து அவனுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அவனால சுத்தமா முடியல, பாசிகருமே கீழே விழுந்துருச்சு, ரொம்ப வீக் ஆயிருச்சு. ஏன்னா அந்த ராத்திரி வந்து எந்த ஒரு பவர் மேஜிக்குமே யூஸ் ஆகாது போல. அப்போ வந்து சொல்றான் இங்க பாரு பாசிகர் எனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு நைட்டு நல்லா ஒன்னும் ஒர்க் பண்ண முடியாதுன்ட்டு, ஆனா நம்ம ரோஷினிக்காக ப்ளீஸ் பாசிகர் கொஞ்சம் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணு பாசிகர் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் பாசிகருமே இவன் கிட்ட வந்துருச்சு. இவன் மறுபடியுமே ட்ரை பண்ணும்போது டக்குன்னு அந்த இடத்துல இருந்து இவனுக்கு ஒரு ரெஃப்ளெக்ஷன் வரவும் டக்குன்னு இவனுடைய பவர்ஸுமே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றது
பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோவுமே நின்னுட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா ருபினா டக்குன்னு நம்ம ரோஷினி கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க. பாத்தியா உன்னுடைய சோலை இன்னைக்கு முடிஞ்சிரும்னு நான் சொன்னேன், அதே மாதிரி தானே நடக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா. ப்ளீஸ் ரூபினாமா விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும், நீங்க அமனை எதுவுமே பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ரூபினாமா அப்படின்னு சொன்னா. நான் அப்பா அமன் வந்து ஏதோ ட்ரை பண்ணியிருக்கான், அதனால அவனுக்கு வந்து ஏதோ ஆயிடுச்சு, இன்னைக்குலாம் அவனுடைய பவர்ஸ் தான் ஒர்க் ஆகாதுன்னு அவனுக்கு தெரியும் தானே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, ப்ளீஸ் ரூபினாமா விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்கும்போது அவளுடைய ரிங்கையுமே பார்த்துட்டாங்க. டக்குன்னு ரிங்கை பார்த்தவங்க டக்குன்னு அந்த ரிங்கையுமே, இந்த ரிங்கு உனக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா. எங்க அம்மா ரூப் தான் எனக்கு வந்து தந்தாங்க இந்த ரிங்கு அப்படின்னு சொல்றா. உடனே இந்த ரிங்கை பார்த்தா அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்டு இருந்து அந்த ரிங்கை வாங்கிட்டாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ரோஷினி, இந்த ரிங் வந்து உங்க அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு தாபிசீஸ் தான். எவ்வளோ பெரிய தாபிசீஸ் தெரியுமா? பேட் ஜினியும் குட் ஜினியும் அவங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. உங்க அம்மாவுக்கு இந்த ரிங்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா எனக்கு இந்த ரிங்கு ரொம்பவே பிடிக்கும். உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவும் பிடிக்கும், எனக்கு இந்த ரிங்கை தான் பிடிக்கும். ஸோ ஒரு வேளை இப்போ இந்த ரிங்கு என்கிட்ட வந்துருச்சு, இதுக்கான கரெக்ட் பர்சன் நான் தான் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்துல இருந்து ஓடிட்டா. ரோஷினி எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வராங்க. இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனையுமே இந்த ஜார்ஜின் கெட்டி வச்சிருக்கு. இவன் அர்மான்ட்ட சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாருப்பா என்ன மன்னிச்சிரு, உங்கள் அம்மாவை நல்லா காப்பாற்ற முடியல அண்ட் உன்னையுமே இப்போ காப்பாற்ற முடியாமல் போயிருமோன்னு எனக்கு தோணுது அர்மான். என்ன செய்யணும் எனக்கு தெரியல, என் கையில் இப்போ பவர்ஸுமே இல்லை, அப்பாவை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொன்னா. டக்குன்னு அவனுடைய பவர்ஸை வச்சு அந்த சங்கிலி எல்லாமே எடுத்து விட்டுட்டான். அதுக்கப்புறம் இவனுமே அந்த சார்ஜென்ட் இருந்து ஓடி தான் வந்துட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் குடும்பத்தில் உள்ளவங்களை காமிக்கிறாங்க. ஷயரிக்கும் ரேஹானுக்கும் அந்த வெப் அந்த பொம்பளை போட்டுருச்சு. ஸோ இவங்களுமே அந்த வெப்ல மாட்டிட்டு நிற்கிறாங்க. அப்போ பார்த்தா நம்ம ரேஹான் வந்து எப்படியாச்சும் வெளியில வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இருங்க இந்த விஷயம் தான் நடக்கணும் எனக்கு தெரியும்ல, அந்த கழுத்துல அந்த பாட்டில் வச்சிருக்கேன், இதை போட்டோன்னே அது போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல இருக்கிற அந்த நெட்டில் தூக்கி அந்த பாட்டில் உள்ள அந்த பவரை போட்டு இருக்கா பவுடரை. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வெளில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு அந்த பவுடரை தூக்கி அவங்க மேல போடவுமே அவங்க எல்லாருமே மறைஞ்சிட்டாங்க. ஸோ இவங்க இப்போ சேஃபா தான் இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினும் மீட் பண்ணிட்டாங்க. என்னாச்சுங்க நீங்க சேஃப் தானே அப்படின்னு கேட்டா. ஆமா நான் சேஃப் தான், ஆனா இப்போ என்னுடைய பவர்ஸ் எதுவுமே இல்ல ரோஷினி, அப்படி இருந்தாலுமே நான் என்னுடைய உயிரை கொடுத்து உங்க எல்லாத்தையும் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவங்களுமே எங்க அம்மா ஒரு ரிங்கு கொடுத்தாங்கல்லாங்க அப்படின்னு சொல்லவுமே, ஆமா உங்க அம்மா தான் எனக்கு இந்த பிளானையே சொன்னாங்க, ஸோ அந்த ரிங் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அந்த ரிங் வந்து ரூபினாமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவுமே போச்சு என்ன பண்றது இப்போ, சரி வா இந்த நைட்டு முடியறதுக்குள்ள நம்ம எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஃபுல் மூன் வந்தோடனே வந்துருவோம், அப்போ ரூபினாமா தோத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்துல இருந்து போக பாக்குறதுக்குள்ள ரூபினாமா அந்த இடத்துல வந்து இவன் அப்படி ஃப்ரோசன் ஆக்கிட்டாங்க. அமன் எங்க உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவ கத்திட்டு இருக்கும்போது, ஒழுங்கு மரியாதை இப்ப நீ வாரியா இல்ல நான் உன்னை ஏதாச்சும் செஞ்சிருவான் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அவளையுமே வர வைக்கிறாங்க. அவளுமே வந்து நிக்கிறா, என்னெல்லாமோ மதுரம் போடுறாங்க. அவளுடைய ஹார்ட் வந்து இல்லவே இல்லை. என்ன இது எப்படி சாத்தியமாகும், உன் ஹார்ட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, எனக்கு சத்தியமா தெரியாது ரூபினாமா அப்படின்னு சொன்னா. இல்ல இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு, நீ உன் ஹார்ட்டை அயானாக்கு தான் கொடுக்க முடியும், உன் குழந்தைகிட்ட தான் கொடுத்துருக்க, நீ அப்ப அர்மான்ட்ட தான் இருக்கு உன் ஹார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ரூபினாமா சத்தியமா எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னா. டக்குன்னு அர்மானையுமே தூக்கிட்டு அவனையுமே கீழே வச்சிருக்காங்க. ப்ளீஸ் ரூபினாமா என் குழந்தைய விட்டுருங்க ப்ளீஸ் ரூபினாமான்னு அவ கத்துறா. ஆனாலும் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அமன் வேற சலையா நிக்கிறான். அமன் ஏதாச்சும் பண்ணுங்க அமன் ப்ளீஸ் அமன் அப்படின்னு சொன்னா. டக்குன்னு அவ யோசிச்சு பாக்குறா, நம்ம அம்மா தாலாட்டு சத்தம் கேட்டுச்சுன்னா நம்ம அவங்க கூடயே இருக்கோம்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அப்போ நம்ம குழந்தைக்கு நம்ம தாலாட்டு சத்தம் கேட்டுச்சுன்னா அப்போ நம்ம அம்மா வருவாங்க தானே இந்த இடத்துக்கு, நம்ம தாலாட்டு பாடினா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே தாலாட்டு பாடிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோவோ அப்படி அந்த ஃப்ரோசன்ல இருந்து வெளியில வந்துட்டான். அப்புறம் பார்த்தா அர்மான் கண்ல இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வருது. அதுலயுமே அவங்க அம்மா வந்துட்டாங்க. அப்புறம் ரூபினா அம்மாவால பார்க்க முடியல கொஞ்ச நேரத்துக்கு. ஐயோ என் கண்ணு தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினுமே தேங்க்ஸ் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை தூக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஓடி வராங்க. தென் அவங்களுமே ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடம் ரொம்ப பிரைட்டா இருக்கு. அப்ப அம்மன் டைமே என்னங்க ஆச்சு திடீர்னு எங்க இந்த இடம்லாம் பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா. இல்லம்மா இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கு இந்த இரவு முடிகிறதுக்கு, அப்படி முடிஞ்சிருச்சுன்னா நம்ம சேஃப் ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னா. ஆமாங்க அது வரைக்கும் இந்த ரூபினா அம்மா கண்ணில் மட்டும் படக்கூடாது அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு ரூபினா அம்மா வந்துருந்தாங்க. அந்த 3 நிமிஷமே எனக்கு போதும், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சைக்கோ லேடியுமே, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, நான் நிச்சயமா பண்ணுவேன், என் கையில இந்த ஒரு மோதிரம் இருக்கு பாத்தீங்களா இது உங்களை சாகடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அம்மா நல்ல பாரு அவன் கையில அந்த மோதிரமே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லவும் டக்குன்னு அவங்க பார்த்துட்டு இது எப்படி அப்படின்னு சொன்னா. நம்ம ஹீரோயின் கையை காமிச்சிட்டு இங்க பாருங்க இந்த மோதிரம் என்கிட்ட இருக்கு, இப்போ இது கரெக்டான பர்சன்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தா அந்த 3 நிமிஷமே முடிஞ்சிருச்சு போல. அதனால இவங்களால எதுவுமே செய்ய முடியல, போச்சு நான் தோத்துட்டேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. வீட்டுல உள்ளவங்கலாம் நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது, ரொம்ப தப்பாவே மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே டக்குன்னு 2 அயானாஸ் வர
வாராங்க. வந்தவங்க அவங்க கையில விலங்கு போட்டு இருக்கும்போது நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் தான் வந்து ப்ரீவியஸ் அயானா, ஸோ உங்கள பாதுகாத்துட்டு இருக்கிற அயானா அப்படின்னு சொன்னா, உங்கள இவங்க ரொம்பவே தப்பா ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன மன்னிச்சிடுங்க. நாங்க தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுமே ஒண்ணும் சொல்லல. தென் இவங்களுமே நீங்க பண்ண தப்புக்கு உன்ன நாங்க இழுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படியே வீட்ல உள்ளவங்களுமே அவ்வளவுதான் முடிஞ்சா, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராதே அப்படின்ற மாரி கேட்டா, எல்லாருமே ஜாலியா அதெல்லாம் முடிஞ்சுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவும், பாட்டியுமே வந்து ரேஹான் கிட்ட, என்னப்பா உனக்கு அப்புறம் கல்யாணம் இல்லையா? உங்க 2 பேத்துக்குள்ள எதுவும் இல்லையா? அப்படின்னு கேட்டா, ஷயரியுமே அதெல்லாம் எங்களுக்குள்ள எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த ஆன்ட்டியோட ஒரு பொண்ணு இருக்கா. அவள உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரலாமா? அப்படின்னு கேட்கவுமே, இல்ல 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 எங்களுக்குள்ள எல்லாமே இருக்கு. நான் இவர லவ் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு வழியா ஒத்துக்கிட்டா. அப்படி இந்த பக்கம் ஹீரோவுமே வந்து, இங்க பாரு ரோஷினி, நீ இல்லன்னா என்னால உயிரே வாழ்ந்திருக்க முடியாது. ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் எனக்கு நீ ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க. என்னுடைய பக்கபலமா இருந்திருக்க. என் குடும்பத்த ரொம்ப புரொடெக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள ஹக் பண்ணிட்டு இருக்கான். ஆமா, அந்த ஏஞ்சல் ஹார்ட் அப்படி எங்க தான் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, அதாங்க எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அப்படியே அவளுடைய வயித்தை தான் காமிக்கிறாங்க. எஸ், இவ 2ஆவதா பிரெக்னெண்டா இருக்கால, ஸோ அந்த வயிற்றுல இருந்த குழந்தைக்கு தான் அந்த ஹார்ட் போயிருக்கு போல. அப்படியே ஜாலியா இந்த இடத்துல இருந்து அவங்களுமே ரொம்ப ஹாப்பியா போறாங்க. அதோட ஜாலியா இந்த டிராமாவுமே முடிஞ்சிருச்சு. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த டிராமாவை கம்ப்ளீட் பண்ண எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணீங்க. அண்ட் இந்த ஒரு டிராமாக்கு எனக்கு நீங்க அதிகமான சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. நான் நினைச்சே பார்க்கல. எனக்கு இந்த டிராமாவை முடிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலுமே சந்தோஷமா இந்த டிராமா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டிராமால உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க சப்போர்ட்டை எனக்கு மறக்காம கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு கண்டிப்பா கொடுத்துருங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த விதம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா, பிடிச்சிருந்துச்சா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் நிச்சயமா சூப்பர் டிராமா ஒன்று அப்லோட் பண்ணுவேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு டிராமால உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.